அப்ப அந்த ஆமீன். ஆமீன். இன்று 27ஆம் தேதி 2ஆம் மாதம் 27ஆம் தேதி மாசி மாதம் 27ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2026ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை கால வேளையிலும் இணைந்திருக்கிறோம். இப்பொழுதும் டொரண்டோ நேரம் காலை 8:02. இப்பொழுது முதல் இரவு 10 மணி வரை நேரடி ஒலிபரப்பாக இருக்கும். காலை நேரத்திலே விடுதலையின் வெளிச்ச நேரம், மாலை நேரத்திலே விடுதலையின் வெளிச்ச நேரம். அதனைத் தொடர்ந்து ஸ்கைப் பிரிய மினிஸ்ட்ரி ஊழியர்கள் நடத்துகிற ஊழியங்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் சிங்களத்திலும் தெலுங்கிலும் நடைபெறும். 7 மணி முதல் 10 மணி வரை நித்திய வெளிச்சம் பல்சுவை நிகழ்ச்சி. இன்றைய நாளிலும் சௌரி டாலி சவரன் மகேந்திரனை அவர்கள் வழிநடத்துவார்கள். கத்தடைய கரத்திலே அவர்களை ஒப்புவிப்போம். இணைந்திருங்கள். சங்கமம்.com, சங்கமம் தமிழ் காஸ்பல் ரேடியோ.com ஊடாக இணைந்து நீங்கள் கேட்க முடியும். அதே வேளையிலே நீங்கள் சூமு கூடாக எங்களுடன் பங்கு பெற்ற முடியும். அந்த வகையிலே கத்தர் வழி நடத்துவாராக. பாஸ்டர் ஆண்டன் ராசநாயம் அவர்கள் இரவு வேளையிலே நித்திய வெளிச்ச நேரத்திலே சேவை செய்தியை கொடுக்கிறார். சகோதரி டாலி அவர்கள் கூட தொகுப்பாளினியாக வழி நடத்துகிறார். ஜெபங்களோடு, பாடல்களோடு, வேத வார்த்தைகளோடு, வேத தியானங்களோடு வழி நடத்தப்படுகிறோம். அந்த வகையில் இணைந்திருங்கள். நீங்களும் இணைய முடியும். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவென இந்த நாடுகள் இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும், அதே வேளையில் இணைந்து ஊழியங்களை இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் ஜெபங்களுக்கு கூடாக ஆயந்தமாகிறோம். அதற்கு முன்னதாக இந்த நாளுக்கான வசனம் யோவேல் 2:21 கூறப்பட்ட வசனம், தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன். யோவேல் 2:2 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம். எந்தெந்த நாடுகளில் இருக்கிறோமோ அந்தந்த நாடுகளுக்காக நீங்கள் மகிழ்ந்து களிகூறுங்கள், கர்த்தர் பெரிதான காரியங்களை வழிநடத்துவார். ஆமேன். ஆமேன். இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் 365 நாளில் பரிசுத்த வேதா புத்தகத்தை வாசித்து முடிக்கத்தக்கதாக தொகுத்து வழங்குகின்ற அதிகாரங்கள். லேவியராகமம் 1-2, சங்கீதம் 103, பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்து 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம். இவற்றை நாங்கள் கால வேளையிலே பதிவு செய்திருக்கிறோம், உங்களுக்கு அனுப்பி தருகிறோம். கேளுங்கள். அதே வேளையிலே மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். அதே வேளையிலே சௌரி ஐரீன் அவர்கள் அனுப்பி தந்த இந்த நாளுக்கான ஜீவமன்னா, சௌரி வாணி வெங்கட் அவர்கள் போனியோ தேசத்திலிருந்து அனுப்பி தந்த ஜீவ வார்த்தை. அதே வேளையிலே பாஸ்டர் கிறிஸ்டினா டைட்டஸ் அவர்கள் இந்திய மண்ணிலிருந்து அனுப்பி தந்த ஜீவ வார்த்தை. அத்தோடு தேவ ஊழியர் சுசேஷகர் எட்வின் வாணர் அவர்கள் அனுப்பி தந்த வாக்கு தத்துவம். இன்றைய நாளுக்கான வாக்கு தத்துவம் இவற்றை நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம், உங்களுக்கு அனுப்பி தருகிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. காலை வேளையிலே பதிவு செய்திருக்கிறோம், உங்களுக்கு அனுப்பி தருகிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் கொடுங்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் ஜெபங்களுக்கு கூட கடந்து செல்ல இருக்கிறோம். ஆபிரகாமின் சந்ததியில் உள்ள எல்லா மக்களும், உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் ஆபிரகாம் சந்ததி, ஆதாமின் சந்ததியிலிருந்து வந்தவர்கள். அவர்கள் எல்லோருக்காக நாங்கள் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். உலக நாடுகள் எல்லாவற்றிலும் அவற்றிலே தங்கியிருக்கின்ற மக்கள் யாவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இலங்கைக்காக விசேடமாக, இந்தியாவுக்காக விசேடமாக, அடுத்ததாக யுத்த பூமிகளுக்காக, ரஷ்யா யுக்ரைனுக்காக, ஈரான் தேசத்துக்காக, அதே வேளையில் விசேடமாக இஸ்ரேல் தேசத்துக்காக, அமெரிக்கா தேசத்துக்காக, கனடா தேசத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிதான காரியங்களை வழிநடத்துவார். இந்த நாடுகள் மிகுந்த நெருக்கத்துக்கூடாக கடந்து செல்கின்றன. அதே வேளையிலே இந்த காலத்திலே பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையிலே யுத்தங்கள் ஆரம்பமாக இருக்கின்றன. அப்படியாக எல்லா நாடுகளும் நெருக்கப்படுகிற நாட்கள். அதே வேளையிலே மற்ற நாடுகள் வேடிக்கை பார்க்கவில்லை, அவர்களும் அவர்களுடன் சேர்ந்து கள்ளமாக உதவி செய்கிறார்கள். இந்த யுத்தத்தை பெருக்க வேண்டும் என்று உதவி செய்கிறார்கள். இப்படியான நாடுகளுக்காக நீங்கள்
ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிதான காரியங்களை வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். நாங்கள் இந்த வேளையிலும் இணைந்திருக்கிற ஊழியர்கள் வாரத்தின் இறுதி நாளாக இருக்கிறபடியால் வெள்ளிக்கிழமை மாதத்தின் கடைசி நாளாகவும் இருக்கிறது. அந்த வகையிலே பலர் இணையவில்லை. நாங்கள் இணைந்திருக்கிற ஊழியர்களோடு ஆரம்பிப்போம். மீதான ஊழியர்கள் இணைவார்கள் என விசுவாசிக்கிறோம். அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் ஆல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். கால வேளையிலே சகோதரி ஏமி புஷ்பராஜா இன்றைய நாளிலே இணைய முடியவில்லை என்று அறிவித்திருக்கிறார். அவருடைய அப்பார்ட்மெண்ட்லே இன்ஸ்பெக்ஷனுக்காக வருகிறார்கள் அரசாங்கத்திலிருந்து. அதனாலே அவர் இணைய முடியவில்லை என்று அறிவித்திருக்கிறார். எங்களுடன் கால வேளையிலே அன்றன் ராசனயம் பாஸ்டர் இணைந்திருக்கிறார். இவற்றெல்லாம் தொகுத்து வழங்க சகோதரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார். மீதியான ஊழியர்கள் இணைவார்னு விசுவாசிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். சௌரன் டொனால்டு அவர்கள் இணைந்திருக்கிறார். இன்றைய நாளிலே நோர்வே தேசத்திலிருந்து சேடமாக சாம் என்ற அந்த சகோதரனுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். சாம் அவருடைய பெயர் சேந்தன் தான் அவருடைய பெயர். சாம் என்று அழைப்பார்கள். அவர் இப்போது 11 மாதம் 12 மாதமாக ஹாஸ்பிட்டலில் இருக்கிறார். அதனாலே அந்த டாக்டர்ஸ் நெருக்கடி கொடுக்கிறார்கள், இவரை முடித்து விடுவோம் என்று. ஏனென்றால் அவரே சுகம் இல்லாமல் இருக்கிறார். அவரிடமே கேட்கிறார்கள், நான் உங்களை முடித்து விடவா என்று கேட்கிறார்கள். அதனாலே கொலை செய்வதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள். அதனாலே விசேடமாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவர் சுகம் வீட்டுக்கு செல்ல வேண்டும். ஆமேன். அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். சாம் என்று அழைக்கப்படுகிற சேந்தன், அவருடைய மனைவி தட்சா, அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். குடும்பத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். விசேடமாக இந்த வேளையிலும் சகோதரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். அவர் மீதியானவற்றை தொகுத்து வழங்குவார். பிரைஸ்லோட்டமா. ஆமேன். இணைந்திருக்க உங்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு இந்த வேளையிலும் ஜெபங்களுக்கூடாக வழிநடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு அவருடைய குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களா. காட் பிளஸ் யூ. ஆமேன். 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 சங்கம வானொலி நேயர்களை அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தாமே உங்கள் யாவரோடு கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் கிறிஸ்டியன் குடும்பத்தையும் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்க யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. என்னாலே நாங்க வெள்ளிக்கிழமையா இருக்கிறபடியா நாங்க வாலிப யுவதிகளுக்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே நாங்கள் ஜெபத்தையே ஆரம்பிப்போம். ஏனென்றால் சங்கீதம் 127:4 இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் பிள்ளைகளின் சொத்துரிமை இந்த வாலிப பிள்ளைகள் யுவதிகள் காக்கப்பட வேண்டும், தேவனாலே காக்கப்பட வேண்டும். ஏனென்றால் மனுஷனாகிய நாங்கள் காக்கிறது பார்க்கிலும் எங்கள் தேவன் எங்கள் பிள்ளைகளை, இந்த வாலிப ஜோதிகளை காக்க கர்த்தர் உதவி செய்வாராக என்று சொல்லி பாஸ்டர் அவர்கள் நீங்க வாலிப ஜோதிகளுக்காக பண்ணுங்கள். சபையில் இருக்கிற வாலிப ஜோதிகள் எழும்பி பிரகாசிக்க வேண்டும். அவர்களுடைய இருதயங்கள் சிந்தைகள் தேவனுக்குள்ளே செப்பனிடப்பட வேணும் என்றால் சத்தியத்தினால் அவர்கள் செப்பனிடப்பட வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, நீரே வாலிப யுவதிகளை உருவாக்கின தேவன், சிருஷ்டித்த தேவன். உடைய ஒரேபரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல அந்த வாலிப வயசுல 33 வயசுல உம்முடைய உயிரை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டீரே. அதே போல இன்றைக்கு இந்த வாலிப யுவதிகளை அதே எங்களை மீட்டுக் கொண்டது போல அந்த ஒவ்வொரு வாலிப யுவதிகளை மீட்கும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுதான் வழியும் சத்தியமும் ஜீவனும் என்பதை அறிந்து அவர்கள் வாழ சபைகளில போகிற வாலிபர்கள் இன்னும் அதிகமான பலத்தோடு அவர் உம்முடைய ஞானத்தோடு புத்தியோடு அறிவு செயற்பட்டு அவர்களுக்கு உம்முடைய ஞானத்தை கொடுத்து மற்ற வாலிபர்களை விழுந்து கொள்ள கிருபை செய்வீராக. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு வாலிபரையும் எடுத்து இந்த மற்ற வாலிபர்கள் ரட்சிக்கப்பட கிருபை செய்வீராக. வாலிபர்கள் பொல்லாக்காரை ஜெயிக்க முடியும். அன்றைக்கு வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் வாலிபர்களின் களியாட்டங்கள் பாவ காரியங்களில
உலக வாலிபர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். அந்த உலக வாலிபர்களை உம்முடைய ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் மூலமாக இழுத்து கொள்ளும்படியாக சபைகளில பாவம் பொல்லாதது அது நரகத்துக்கு இழுத்து செல்கிறது. இந்த அற்ப சிற்றின்பங்கள், பாவ சின்னங்கள், பல கஷ்டங்களை, நஷ்டங்களை, குடும்ப பிரிவினைகளை, திருமணம் முடிக்காத தன்மைகளை கொண்டு வருகிறது இந்த பாவ சாபங்கள். ஆவியானவரே, இந்த நேரத்துல ஒவ்வொரு வாலிபர்கள் யுவதிகளுக்காக உம்முடைய வசனத்தின்படி அவர்கள் உமக்கு பிரியமாக கணவன் மனைவியாக வாழ்ந்து உமக்கு பிரியமாக உம்முடைய சித்தத்தை செய்ய ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்வீராக. அற்ப பாவ சின்னங்கள், ஒரு சேர்க்கை பாவங்கள் எல்லாம் நரகத்துக்கு இழுத்து செல்கிறதாக இருக்கிறது. நரகம் பிசாசுக்கு ஒதுக்கப்பட்ட இடம். அந்த இடத்துல வாலிபர்கள் யுவதிகள் போகக்கூடாது. ஆண்டவரே, நீர் அந்த இடத்தை மனுக்குலத்துக்கு உருவாக்கவில்லை. இப்படியா அவர்களை இழுத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். வேதாகமத்தில பல வாலிபர்களை நீர் எடுத்து பயன்படுத்தினீரே. யோசேப்பு தேவனுக்கு விரோதமாக செய்வது அதே மூலம் யுவதிகளும் செய்வீராக. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அந்த அக்கினி ஜுவாலையிலிருந்து காப்பாற்றின தேவன் அல்லவா நீர். தானியேலை சிங்க குகையிலிருந்து பாதுகாத்த தேவன் அல்லவா நீர். உம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த ஞானத்தை கொடுத்து அந்த அந்த ராட்சியத்துல உயர்த்தின தேவன் அல்லவா நீர். அந்த நாட்டு ராஜா கூட சாத்ராக், மேஷாக், தானியேலின் தேவனே எங்களுடைய எல்லாரும் அந்த ராஜாவை அந்த தெய்வத்தை ரட்சிக்கப்பட்ட மக்களும் எங்களுடைய தேவன் உயிருள்ள தேவன், உள்ள தேவன், தேவனுடைய பலத்தில ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு வாலிபர்களும் தேவனுடைய பலத்தில உம்மல பலன் கொள்ளும் மக்கள் எல்லாம் பாக்கியவான்கள். பரிசுத்த ஆவியின் பலத்தோடு பரிசுத்த ஆவி வரும் பொழுது அந்த பலத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம். ஆண்டவரே, பலத்தில இந்த மற்ற வாலிபர்களை ரட்சிக்கொள்ள நீர் கிருபை செய்வீராக. ஒவ்வொரு தேசத்திலே உள்ள வாலிபர்கள் இந்த கடைசி காலத்துல எல்லா நாடுகளும் யுத்தத்துக்காக போய்கொண்டிருக்கிறது. பாருங்களே, அந்த இடத்துல மறிக்க போகிறவர்கள் வாலிப யுவதிகளாக இருக்கிறார்கள். ஆவியானவரே, இந்த நேரத்துல ஒவ்வொரு நாடுகளிலும் யுத்தத்தை நிறுத்தபடியாக ஜபிக்கிறேன். யுத்தம் அழிவை கொண்டு வருகிறது. திருடன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். நீரும் அந்த ஒவ்வொரு வாலிபர்களுக்கும் தெய்வமாக, ஜீவனை கொடுக்கிற தேவனாக, எங்கள் எல்லாருக்காகவும் ஜீவனை கொடுத்த ரட்சிக்கப்பட்ட அதே போல இந்த உலக தேசத்தில் அத்தனை தேசங்களில் இருக்கிற வாலிபர்களை நீர் மீட்டுக் கொள்ளும்படியாக, தேசங்கள் நடக்கிற யுத்தங்களை அமைதியாக்கும்படியாக ஜபிக்கிறேன். அமெரிக்காவுக்கு கொடுத்த ஞானத்துக்காக இந்த ஈரானோடு யுத்தத்துல நீர் அதை கேண்டில் பண்ணபடியாக, நீர் தலைவராக இருந்து அந்த தேசத்துல அந்த நீதியை நிலைநாட்டும்படியாக ஜபிக்கிறேன். ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் யுத்தத்திற்காக ஆண்டவரே, அந்த பாகிஸ்தான் மக்கள் இயேசுவை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த தேசம் இன்னும் அதிகமாக இயேசுவை அறிந்து கொள்ள அந்த யுத்தத்தை யுத்தம் மேற்கொள்ளாதபடி அவர்கள் அந்த இயேசுவை அறிந்து கொள்ள வழியும் சத்தியமா இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள கிருபை செய்வீராக. எங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்பட்ட பின்பு மீண்டும் எங்களை அவர் இருக்கிற இடத்துல கொண்டு போய் எங்களை வாழ வைக்கிற தேவனாக இருக்கிறார். கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, வருடமே இல்லாத லட்சியத்துல வாழுகிற வாழ்வு, இயேசு இடத்துல வருகிற வாழ்வு என்பதை யுவதிகள்
கிருபை செய்வீராக. நிறுவனங்களை பார்க்கிறவராக ஈஸ்வரஜாவும் ராக்காலம் இல்லாத ராட்சியம், பாவம் இல்லாத ராட்சியம், அந்த ராட்சியத்துல இந்த உலகத்துல வாலிப யுவதிகள் பாவம் செய்த நரகத்துக்கு போகாதபடி கொள்வீராக. ரீட்டா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவர்களோடு கூட இருந்து பலத்தோடு சுகத்தோடு ஆசீர்வாதத்தோடு இருந்து இந்த ஊழியம் மீண்டும் பெருக்கமடைய உதவி செய்வீராக. ஜெனட் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன், கணவருக்காக ஜெபிக்கிறேன், மகனுக்காக மகளுக்காக. அவர்களை ரத்த கோட்டையில மூடி பாதுகாக்கும்படியாக, சத்துரு அணுகாதபடி நீர் காத்து கொள்வீராக. ஆண்டவரே, அந்த என்ற மகனுக்காக ஜெபிக்கிறோம், மனைவிக்காக ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, அந்த நீர் ஒரு அற்புதத்தை செய்து அந்த மகனை உற்சாகப்படுத்தும்படியாக 107:20 படி உடைய வசனத்தை அனுப்பி ஜெபிக்கிறோம். அறியவளையும் மரத்திலிருந்து இறங்கி விதைக்கிறவனுக்கு விதையை புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறபடியோ அப்படியே உடைய வாயிலிருந்து புறப்படும் மகனோ வசனமும் அந்த மகனை சுகப்படுத்தி திரும்பி வர அந்த குடும்பம் சமாதானமாக அன்பாக உமக்கு சாட்சியாக வாழுகிற வாழ் கொடுத்து உங்களுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒவ்வொருவரை இந்த ஊழியர்களிடத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரோடு கூடையிலும் அவர்கள் ஒவ்வொரு இரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள், இரத்தத்தினால் அவர்கள் அதிகமாக பிரகாசிக்க கிருபை செய்வீராக. ஜெபி புஷ்பராஜாவுக்காக ஜெபிக்கிறேன். அந்த மகளோடு கூட இருந்து கொடுத்த சுகத்திற்காக பலத்திற்காக அந்த மகளை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். துதி கன மகிமை ஒன்றான வைத்தவராய் உமக்கு செலுத்தி ஆண்டவரின் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமென். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடும் சபையோடும் மக்களோடும் எல்லாரோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமென். Amen. God bless you, sister. God bless you, everybody. Amen. நாங்க டொலி சிஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு இந்த வாலிப சந்ததிக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். வாலிப சந்ததி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், தேவனாலே மகிமை பெற வேண்டும். ஏனென்றால் அவர்களுடைய பலன் தேவனுக்கு அங்கு அலங்காரமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி, அவருடைய பராக்கிரமம் தேவனுடைய அலங்காரமாய் இருக்கிறது. அதை தேவனுக்கு கொடுத்து அவர்கள் அலங்காரமாய் இருக்க கர்த்தர் உதவி செய்யணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமென், ஆமென். நன்றி, நன்றி இயேசுவே. நன்றி அப்பா, நன்றி. இந்த கால நேரம் நாங்க ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே, நீங்க அற்புதம் செய்யற தகப்பனா இருக்கிறீங்க. அப்படி இந்த காலை நேரம் அவங்களுக்கு மாலை இருந்தாலும் ஆண்டவரே, அவர்களுடைய மத்தியில் அவருடைய வாலிபர்களுக்காக நாங்க ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே, உங்களுடைய வல்லமை குறைந்து போகவில்லை. இன்னமும் வல்லமை தெரியப்படுத்த வல்லவராக இருக்கிறீர்கள் தகப்பனே. மக்கு நன்றி, நன்றி இயேசுவே அப்பா, நன்றி ஆண்டவரே. கர்த்தரை நோக்கி நான் அடைக்கலாம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லத்தக்கதாக ஆண்டவரே, எங்களுக்கு அந்த நம்பிக்கை அந்த நம்பிக்கையின் ஆவியை எங்களுக்கு கொடுத்து ஒரு பரிசுத்தமான ஆவியின் மூலம் எங்களை இந்த அடத்தின அந்த தேவப்பன் இன்றும் ஆண்டவரே இந்த வாலிபர் மக்களே ஆண்டவரே பெரிதான ஒரு அற்புதத்தை செய்யுங்க. அவங்க கண்ணீரை துடைங்க ஆண்டவரே அப்பா. கூப்பிடு நீர் பதில் கொடுப்பேன் என்று சொன்ன அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆண்டவரே இப்பொழுது நிறைவேறி கொண்டிருக்கிறது ஆண்டவரே. அதே தகப்பன் இந்த வாலிபர் மக்களுக்கு ஆண்டவரே அவர்களுக்கு இருக்க எல்லா விதமான அசுத்தமான ஆவிகளையும் எடுத்து ஆண்டவரே அவங்களுக்கு மனதிருகி கரம் பிடித்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். அவங்களோட கண்ணீர்களையும் துடைங்க அப்பா. அந்த வாலிபர் தற்கொலை செய்யற அந்த ஆவியலை இயேசுவின் நாமத்தின் மூலம் அதட்டுகிறேன் அப்பா. அப்பா உங்களால மட்டும்தான் அவரை விடுதலை ஆக்கும். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, அந்த வார்த்தை அப்பா அவர்களுக்குள்ள போய் அப்பா அவங்களை விடுதலையாக்க வல்லவர் நிறைந்த தகப்பனா இருக்கப்படியா நன்றி செலுத்துறேன். மனதிறங்கி ஆண்டவரே அவர்களை விடுதலை ஆக்குங்க. அந்த வாலிபர் வழி தப்பி போகாத வண்ணமாக அவர்களுக்கு ஒரு பெரிதான ஒரு அற்புதத்தை இன்று இந்த மாலை நேரம் அவங்களுக்கு இருந்தாலும் எங்களுக்கு காலை நேரமா எங்களுக்கு புது கிருபை கொடுத்து அவர்களை ஆண்டவரை விடுதலை ஆக்குங்க. அவருடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தினால கழுவுற தகப்பன் நீங்க இப்பொழுது ஆண்டவரே அவருடைய உள்ளத்தை கழுவுங்க. அவர் இருதயத்தை கழுவி அவர்களை நாங்களோட பலிப்பிடத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. அப்பா உங்களோட மாமிசமான
யாவரும் என்னிடத்தில் வாருங்க சொன்ன மாம்சமான யாவருக்கும் உங்களோட ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னபடி ஆண்டவரே வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர் யாவரும் என்னிடத்தில் வாருங்க என்று சொன்னபடி இந்த வாலிபர்களுக்குள்ள அப்பா நீங்க இறங்கி அவர்களுக்கு ஒரு பெரிதான விடுதலை கொடுங்க. பாவத்தில இருந்து ஆண்டவரே விடுதலை கொடுங்க அப்பா. அப்படிப்பட்ட அசுத்தமான ஜீவியத்தில் அவங்க ஜீவித்தாலும் ஆண்டவரே நீங்க அவர்களுக்கு பின்னால போய் நீங்க உங்களுடைய அன்பால அவர்களை அணைக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அவங்க உங்களுக்குரியவர்களாக எழுந்து பிரகாசிக்க அவங்களுக்கு பெரிதான அன்பை அனுப்பி உங்கள் சித்தத்தின்படி நடத்துங்க. வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறாதவர் ஆண்டவரே. அப்பா உம்மால் கூடும் எல்லாம் கூடும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். அதன்படி உங்களோட வார்த்தையின்படி உங்களோட சித்தத்தின்படி யாவரையும் நடத்துங்க. அவர்கள் ஒரு காலம் பரிசுத்தமான அப்பா நீங்க பரிசுத்தமா இருக்கிற போல அவர்கள் பரிசுத்தமாக ஜீவிப்பதற்கு அப்பா உங்களால மட்டும்தான் அவர்கள் ரட்சிக்க முடியும். அப்பா ரட்சிப்பு நாவியை கொடுத்து அவர்களை விடுதலை ஆக்கி எங்கெங்க இருக்கிறார்களோ அவர்களே உங்களுக்கு உரியவர்களாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. உங்களோட வார்த்தை தான் அவங்களுக்கு அப்பா ஜீவனா இருக்கிறபடியா நன்றி செலுத்துறேன். அவங்களை உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க ஆண்டவரே. குருடர்களை பார்க்க செய்து முடவர்களை நடக்க செய்து ஐயா காயத்தால மட்டுமே இதை செய்ய முடியும். அப்படியா உங்களோட ரத்தத்தின் மூலமாக இவங்களை விடுதலையாக்கி வழி நடத்தி கொண்டு வர போற கிருபைகளுக்கு நன்றி. நீங்க பரிசுத்தமா இருக்க போல இவர்களும் பரிசுத்தமான ஜீவிப்பதற்கு அவர்களை வழி நடத்தி கொண்டு வர கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. பாவங்கள் எல்லாத்தையும் மன்னித்து அவங்கள ஒரு புதிதான ஜீவியத்தை ஆண்டவரே பெற்றுக்கொள்வதற்கு உங்களுடைய அன்பினால அனைத்து அவங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்தபடியா நன்றி செலுத்துறேன். நன்றி 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 இயேசுவே. இந்த கால நேரத்துல ஆண்டவரே எப்படிப்பட்ட சுகமான நேரத்துல ஆண்டவரே இந்த கனடா தேசத்துல நீங்க இன்று வரையும் காத்து வந்த கிருபைகளுக்கு நன்றி. பிரதர் லெஸ்லி சிஸ்டர் ரீட்டா ஆண்டவரே அவங்களோட போக்கிலும் வரத்திலும் இருந்து எல்லா விதத்திலும் அவங்களை காத்து வந்த அன்புக்கு புதிதான அபிஷேகத்தை இந்த கால நேரம் கொடுத்த கிருபையினால முடி சுட்டும்படியா ஜபிக்கிறேன். பிரதர் லெஸ்லி அவங்களுக்கு பிள்ளைகளோட ஜெனரேஷன் காண்பு ஜபிக்கிறேன். அவர்களையும் ஆசீர்வதிங்க. அவர்கள் இருக்காம எழுந்து உங்களுக்கென்று பிரகாசிக்கிற பிள்ளைகளாக மாற்றும்படியா ஜபிக்கிறேன் அப்பா. நீங்க நான் உண்மை இல்லை தேவன், நாங்க உண்மையா இல்லாவே விட்டாலும் நீங்க எங்களுக்கு உங்களோட பரிசுத்தமான ஆவியை கொடுத்து வழி நடத்துற கிருபைகளுக்கு நன்றி. சிஸ்டர் ஜெனட்டுக்காண்டி வர்றேன். அவர்களை ஆசீர்வதிங்க, மகனை ஆசீர்வதிங்க, மகளையும் ஹஸ்பண்டையும் உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. அவங்க போற வழிகளுக்கு முன்பாக நீங்க போற உங்களோட சமூகம் உங்களோட பிரசனம் போய்கொண்டிருக்கப்படியா நன்றி. எல்லா வரப்போற சிஸ்டர் பிரதர் சிஸ்டர் யாவருக்கும் அவனை ஜபிக்கிறேன், பாஸ்டர்ஸ்க்கு அவனை ஜபிக்கிறேன் அப்பா. இந்த காலை நேரம் ஒரு அற்புதம் செய்யற நாளாக மாற்றுங்க ஐயா அப்பா. நாங்க இன்றைக்கு உங்களோட பாதத்தடைய நீக்கும் பொழுது நான் கேட்கறதுக்கு அதிகமாக நீங்க கொடுக்க வல்லவரா இருக்கிறீங்க. அதுபடியா நன்றி செலுத்துறேன். யாவரையும் இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க, அவருடைய தேவையில சந்திங்க. அவர்களும் எல்லாரும் நாங்க யாவரும் உங்களுக்கு அப்பா ஜீவனுள்ள சாட்சியாக நிலை நிற்பதற்கு யாவரையும் அதிகமாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதற்கு யாவரையும் உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. உங்களோட மகிமை உங்க நாமத்தை உயர்த்துவதற்கு தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். இந்த நாளை புதிதான நாளாக ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட சித்தத்தின்படி யாவரையும் நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன். ஆமீனப்பா. முதலாவது உங்களுடைய ராஜ்யத்தை நாங்க தேட வேணும். அப்படி தேடினாலும் நீங்க எங்களுக்கு கேட்கறதுக்கு அதிகமாக எங்களுக்கு நாங்க பெற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு அதிகம் ரெண்டு மடங்காக எங்களுக்கு நீங்க கொடுக்க வல்லவரா இருக்கிறீங்க. அப்படியா நன்றி செலுத்துறேன். நீங்க பரிசுத்தமா இருக்க போல எங்களே ஒவ்வொரு நிமிடத்தையும் நாங்களும் அப்ப எங்களோட வார்த்தையில உடுப்புல எங்களோட எல்லா செய்கைகளிலும் நாங்க உண்மையா இருக்கிறதுக்கு பரிசுத்தமாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த நாளை புதிதான நாளாக ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் என்னை தாழ்த்தி என் பிதாவே நன்றி. இயேசுவே நன்றி. ஆமேன் 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 சிஸ்டர். ஆமேன் ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சொல்லி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் விடையோடும் கூட இருந்து குடும்பத்தோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். God bless you. ஆமேன் ஆமேன். நாங்க டொனால்ட் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரதர் நீங்கள் பிள்ளைகளுக்குள்ளே ஞானமுள்ள இருதயம் வர வேண்டும் என்று அந்த உதடுகளிலே செம்மையாக பேசக்கூடிய ஒரு கிருபையை உள்ளாந்திரியங்கள் மகிழக்கூடிய ஒரு கிருபையும் அவர்களுக்குள்ளே உண்டாக வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்தும்.
அன்பும் கிருபையும் நிறைந்த பிதாவே, இந்த பொறுப்படுங்களப்பா பிதா. கடைசி நாட்களிலே வாலிப பிள்ளைகள் மீது என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் சொன்னீங்களப்பா. உங்களுடைய பலத்தினால் அல்லப்பா, பராக்கிரமத்தினால் அல்ல. என் தேவனே, நீங்க சொல்ல ஆகும், நீங்கள் கட்டிட நிற்கும் என் தேவனே. விசுவாசமா இந்த வாலிப நம்முடைய ஆவியை ஊற்றுங்கப்பா என் தேவனே. பிள்ளைகளுக்கு ஒரு புதிய ஒரு புதிய ஆவியை கொடுங்க ராஜாவே. நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. சத்தியத்தின் புதிய மாற்றுங்கப்பா தேவனே. சத்தியத்தை சத்தியம் சொல்ல தேவனே, சத்தியம் செய்யுங்கப்பா. செய்யுங்க ஆவியானவரே. பிதா நன்றி, நன்றி. நம்முடைய திருமணம் தேவனே, நன்றி அப்பா பிதா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. தேவனே நன்றி பரிசுத்த அப்பா. நாமத்திலே பிசாசின் கிரிகள் நன்றி பிதாவே, நன்றி ராஜா. வம்சத்தின் கிரிகள் நாமத்தால் பிதாவே. நாமத்தால் நன்றி அப்பா. சிந்தை பிதாவே, விசேஷத்தை ஞானத்தை கொடுங்க, விசேஷத்தை ஆவிய கொடுங்க பிதாவே. விசுவாசமாப்பா சீரங்கப்பா பிதாவே. பிதானவரே சீரத்தால் ராஜா நீங்கப்பா. சந்ததி சந்ததியா சரி வந்த
தேவனே நீங்கள் மன்னிக்க ராஜாவே தேவனே சுத்தப்படுங்கப்பா. அப்படியா நீங்க செய்யப்படுறதுக்காக நன்றி அப்பா. தேவனே அந்த தேவனே சொன்ன தேவனே ராஜா இந்த ராஜா சோகம் அந்த ஹாஸ்பிட்டல் பிதா ராஜா சட்டம் எல்லாம் சட்டங்களை சுட்டரிக்கப்படுவதாக ராஜா நாமத்தால் கிரப்பா இந்த ஆட்சி கொள்ளுங்க நல்ல ஐயா சரி The doctor said more than that. நன்றி ராஜாவே, அப்படியா நீங்கள் செய்ய போறதுக்காக நன்றி அப்பா. ஓ நன்றி அப்பா, கேளுங்கள் கொடுக்கப்படும் சொல்ல தேவனே, நன்றி என் தேவன். பிதாவே நன்றி சுவஸ்தம் பிதாவே தேவனே பிதா நன்றி அப்பா ராஜாவை
சொன்னதுக்காக நன்றி ராஜாவே. பிதாவே. நன்றி ராஜாவே. அப்பா பிதாவே. அப்பா செய்யுங்கப்பா. நம்முடைய அக்னியை போடுங்கப்பா. ஆவியானவரே நன்றி எந்தவனே, நன்றி ராஜா. எல்லா வேண்டுகோள்கள் யாவையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமென் ஆமென். எங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென். உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. நாங்க தயா பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். நீங்க ஆடிவ ஜோதிகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுற பயம் அவர்கள் நல்ல வழியிலே நடக்க கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பான பரலோக பிதாவே, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் அப்பா தந்தையே. அப்பா பிதாவே, அப்பா நன்றி எதுக்கு தந்தை திருப்பிக்காக நன்றி அப்பா. சொல்லப்பட்ட விண்ணப்பத்தை தந்தையின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அனைத்து வாலிப பிள்ளைகளையும் அப்பா திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. அப்பா வாலிப பிள்ளைகளை புரட்டி கொண்டிருக்கிற சத்துருவான பிள்ளைகள் ஆவிகளப்பா, வேற்றார் ஆவிகள், மூர்க்கத்தனத்தின் ஆவிகள், கோப ஆவிகள் எல்லாம் பிள்ளைகளை விட்டு இயேசுவின் நாமத்தினால வெளியேறட்டும் ஆண்டவரே. பிள்ளைகள் அப்பா வாலிப பிள்ளைகள் திருத்தி கொண்டு இருக்கிறார் சத்துருவப்பா பிள்ளைகளை விட்டு அகழ்ந்து போகட்டுமாப்பா. தகப்பனைப்பா பிள்ளை ஆகியப்பா அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. வாலிப பிள்ளைகளை குறிவைத்து தாக்குறான் தந்தையப்பா. ஆண்டவரே சிறு என்னிடத்தை விடுங்கன்னு தகப்பன் நீங்களப்பா. பிதாவே அப்பா, நீங்க பிள்ளைகளை பொறுப்படுங்க, பார்த்துக்கொள்ளுங்க அப்பா. தந்தையப்பா உங்களை முகத்தை அனுப்பியப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா அப்பா சத்தியத்தை அறிவார்கள், சத்திய அவர்கள் விடுதலை ஆக்கணுமப்பா. தந்தையப்பா பிள்ளைகளப்பா சுத்தமாக பார்த்து அனுப்பியப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் தொடும்படியாக சுபிக்கிறப்பா. ஒவ்வொரு பிள்ளைகள் பலப்படுத்தப்பா. தந்தைகளுக்கு கட்டளைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாகவும் தந்தையை அப்பா பயந்து நடக்கிற பிள்ளைகளாகவும் சிறு பிள்ளைகள் இருந்த பிள்ளைகள் யுகத்தை சொல்லிக் கொடுக்க திரும்ப செய்யுங்கப்பா. அதிகாலையில் 5 மணிக்கு எழுந்து முழங்கால் போட்டிருந்து ஜெபிக்கிற ஆவிய பிள்ளைகளின் வழிநடத்த திரும்ப செய்யுங்கப்பா. பிள்ளைகளுக்கு யுகம் ஜெபிக்க வேணும் நினைப்பா. யுகம் எந்த திசைக்கு போகணும் கற்றுக் கொடுத்த திரும்ப செய்யுங்கப்பா. தந்தையே பிள்ளைகளுக்கு நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்து தந்தை பிள்ளைகள் சாட்சியாக வாழ அப்பவுமே பிள்ளைகளுக்கு நல்லதை பிள்ளைகள் கேட்ட உடனே எனக்கு அது வேணும் என்று சொன்ன உடனே அதை வாங்கி கொடுக்காத படிக்கப்பா. தந்தையேப்பா அவர்களுக்கு எல்லாவற்றையும் சொல்லி கொடுத்து நடத்தியாப்பா. அன்றைய கொடுத்த கிருபை செய்யுங்க. பிள்ளைகளும் அப்பா உங்கள் வார்த்தைகளை சுமந்து சென்று உலகம் முழுவதும் செல்லத்தக்கதாக அவர்கள் சாட்சியாக நிற்கத்தக்கதாகப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் கொண்டு செல்லத்தக்க ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கும்படியாக தந்தையின் திருக்கரத்துல ஒப்பு கொடுத்து செய்திருக்கிறேன் அப்பா. நீங்கள் பொறுப்படுங்க, காட்டுக்கடுங்கப்பா. அனைத்து வாழ்க்கை செல்வங்கள் நீங்கள் பொறுப்படுங்கப்பா. பிள்ளைகளை பிள்ளைகளுக்கு இயேசு நாமத்தில் வெளியேறட்டும் அப்பா. தொட முடியாது, அதிகாரம் கிடையாது. இளைய சமுதாயத்தை தொட முடியாதப்பா. எமக்கு அடுத்ததாக இளைய சமுதாயங்கள் அப்பாவின் வார்த்தைகளை கொண்டு செல்லணும். அவர்கள் இந்த தேசங்களை இந்த உலகத்திலே பிள்ளைகளை முன்னிட்டு அப்பாவின் வார்த்தைகளை கொண்டு சுமந்து ஊழியங்களை செய்கிற பிள்ளைகளாக
காத்து கொள்ளுங்க தந்தையே, நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. பிள்ளைகளை அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கக்கூடிய மாற்றுங்கப்பா. எல்லா கண்களையும் அப்பா திறந்துங்கப்பா. பிசாசுகள் பொல்லாத மனிதர்கள் பிள்ளைகளை அகன்று போகட்டும் அப்பா. தகப்பனே எல்லாரும் கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார் தந்தையப்பா. அனைவருக்கும் ஒப்பு கொடுத்து நீ தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவ நாமத்தின் அறிவிக்கவே நல்லது. ஆமென். நாங்கள் ஜெபங்களுக்கு தேவனுக்கு சோத்திரம், நன்றி. இந்த சிஸ்டர் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமென். சீலன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு சிஸ்டர் நீங்கள் பிள்ளைகள் தகப்பனுக்கு செவி கொடுக்கவும், தாய்க்கு அங்கு தாயை அசட்டை பண்ணாதபடி இருக்கவும் கர்த்தர் தாமே இந்த பிள்ளைகளுக்கு நீடித்த வாழ்வை கொடுப்பேன் என்று சொன்ன தேவன் இவர்களின் தாய் தகப்பனை அங்கு கனம் பண்ணக்கூடிய ஒரு பிள்ளைகளாய் தேவன் மாற்ற வேணும். அது மட்டுமல்ல, அந்த நாட்கள்ல இந்த பிள்ளைகளுக்கு, வாலிப பிள்ளைகளுக்கு மனத்தாக்கல்கள், எத்தனையோ பிரச்சனைகள், அவர்கள் ஒரு சின்ன காரியத்தை கூட தாங்க முடியாதவர்களாய் நிற்கிறார்கள். ஆகவே இவர்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள். ஏனென்றால் இந்த தாய் தகப்பனுக்கு அங்கு செவி கொடுக்கும் போது, அசட்டை பண்ணாம இருக்கும் போது அவருடைய வாழ்வுகள் சிறக்கும் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவர் இந்த உணர்வின் ஆவியை அவர்களுக்குள்ள வைக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆண்டவரே, அன்பும் இரக்க நிறைந்த எங்கள் அருமை இரட்சகரே, இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம். தேவனே, கிருபை உள்ளவரே, அன்புள்ளவரே, அசைவாடுகிற தேவாவியானவரே, நன்றியோடு போட்டி துதிக்கிறோம் அப்பா. தகப்பனே, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஆண்டவரே நாங்கள் ஒன்று கூடி ஆண்டவரே வருங்கால சந்ததிக்கும் நீர் தந்த கற்பத்தின் கனிகளுக்கும் சந்ததிக்கும் சந்தானத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறதை வேண்டுகிறதை உங்கள் கண்கள் காண்கிறது ராஜாவே. உனக்கு கோடான கோடி நன்றி அப்பா. எப்பொழுதும் பெற்றோராகிய நாங்கள் பிள்ளைகளுக்காகவே பரிந்து பேசி நன்மையானதை கற்றுக் கொடுக்க தந்திருக்கிற கத்தாவே, அந்த கிருபைக்காக ஞானத்திற்காக நன்றி கூறுகிறோம் அப்பா. கொடுக்கப்பட்ட அந்த 10 கட்டளைகளிலே ராஜா, ஒன்று தாய் தகப்பனை கனம் பண்ணுவாயாக என்று சொல்லி இன்றைக்கு உலகம் நாகரிகமும் ஆண்டவரே அப்பா கத்தாவே இன்டர்நெட்டும் மொபைல்களும் கத்தாவே உலக அறிவுகளும் இந்த பிள்ளைகளை மயக்கி தாய் தகப்பன்மார் சொல்லுகிற கத்தாவை படிவைக்கு கீழ்ப்படியாமையினாலே எதிர்த்து நின்று ஆண்டவரே தாங்கள் போக்குகளையும் கோணலானவைகளையும் கத்தாவை கரடு முரடானவைகளையும் தெரிந்து கொண்டு துன்பப்படுகிறதும் ஆண்டவரே காலங்களை வீணாக்குறதுமாக இருக்கிறார்கள் அப்பா. இதனால் பெற்றோர் ஆண்டவரே வேதனைப்பட்டு கைவிட்டு விடுகிறார்கள் ராஜா. ஏசப்பா, இது அநேக நாடுகளிலே அநேக குடும்பங்களிலே நடக்கிறதப்பா. காண்கிறோம், கேட்கிறோம், வேதனைப்படுகிறோம், ஆண்டவரே ஆறுதல் படுத்துகிறோம் அப்பா. ஆளும் எல்லாவற்றிற்கும் பட்சபாதம் இல்லாத எங்கள் உயிருள்ள தேவன் நீங்க தானப்பா. கற்பத்தின் கனியை கொடுத்த தகப்பனப்பா, சிருஷ்டித்த தேவனப்பா. ஏசப்பா தகப்பனே, இந்த வேளையிலே பிள்ளைகளை உம்முடைய வசனத்தினாலும் சத்தியத்தினாலும் ஆண்டவரே அப்பா உம்முடைய பிரஸ்தாபத்தினாலும் உம்முடைய பிரசன்னத்தினாலும் நிரப்பி தங்களுடைய கீழ்ப்படியாமே உணர்ந்து கொள்கிற அந்த நல்ல ஆவியை கொடுங்க ராஜா. தாய் தகப்பன்மார் ஆண்டவரே பழைய காலத்து முறையிலே வளர்ந்தாலும் ஆண்டவரே அப்பா நல்ல முறையிலே நல்ல பாதையிலே ஆண்டவரே வேதத்தின் சத்தியத்தின்படி நடந்து ஆண்டவரே இவர்களை வளர்க்க வேண்டும் என்று எத்தனையோ ஆண்டவரே அப்பா தங்களை ஒப்பு கொடுத்து தங்களை ஒருத்து வாழ்ந்து வளர்ந்து வந்த பிள்ளைகள் அப்பா. ஆனால் இன்றைக்கு ராஜா சிறு வேலை செய்த உடனேயே தாய் தகப்பனை விட்டு விலகி ஆண்டவரே நாங்கள் தனியாக போவோம், வேலை தெரியும், நாங்கள் நடத்துவோம், எங்களை ஒன்றும் செய்ய வேண்டாம் கேட்க வேண்டாம் என்று திருப்பி கதைத்து அவர்களை வேதனைப்படுத்துகிறதை பார்க்கிறோம், கேட்கிறோம் அப்பா. தகப்பனே, இந்த வேளையில இந்த முரட்டாட்டமான காரியங்கள், பிரிவினையின் காரியங்கள் ஆண்டவரே, பிசாசு போடுகிற மாமிசம் போடுகிற ஆண்டவரே எல்லா விதமான கெட்ட சிந்தனைகளை நீக்கி தகப்பனே எடுத்து ராஜா ஆண்டவரே அன்பும் தெளிந்த புத்தியினாலும் நிரப்புங்கப்பா. ஆண்டவரே அப்பா கத்தாவே ராஜாவே நீர் ஆண்டவரே தாய் தகப்பன்மாருக்கு நல்ல ஞானத்தை
ஆண்டவரே பொறுமையையும் சாந்தத்தையும் கொடுத்து அவர்களை இன்னுமாய் கைவிட்டு விடாதபடி அவர்களுக்காக முழங்காலிலே நின்று ஜெபித்து ஆண்டவரே அவர்களை ஆண்டவரே அப்பா மண்டையிலே சேர்க்கவும் செவ்வியான பாதையிலே நடத்தவும் நேர்த்தியான பாதையிலே நடத்தவும் என் தேவன் ஆண்டவரே கர்த்தாவே உதவி செய்ய வல்லவராக இருக்கிறீரப்பா. பரிசுத்தாவியானவரே இந்த பிள்ளையை கொள்ளாத உலகத்தில் இருந்து ஆண்டவரே பிரித்தெடுத்து உம்முடைய பிரசன்னத்தினாலும் மைமையினாலும் வசனத்தினாலும் சத்தியத்தினாலும் நிரப்பி ஆண்டவரே கர்த்தாவே திரும்பமாய் தாய் தகப்பன்மார் அண்டையில் கொண்டு வர உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு வழியாலே எத்தனையோ ஆபத்துக்கள் காத்திருக்கிறது ராஜா. ஒன்றல்ல ரெண்டல்ல ராஜா, எத்தனையோ விதமான ஆபத்துக்கள் அப்பா. தகப்பனே இந்த ஆபத்துகளில் இருந்து இந்த வேண்டாத செயல்களில் இருந்து வேண்டாத ஆண்டவரே அப்பா சிநேகிதங்களில் இருந்து ஆண்டவரே பிசாசு ஆண்டவரே கொண்டு போகாத வண்ணம் பரிசுத்தாவியானவர் முன்னின்று வழி நடத்தி காக்கும்படியாக ஜெபம் கேட்கிறேனப்பா. தேவனே பெற்றோராகிய நாங்கள் பிள்ளைகளும் மனதார ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அன்றைக்கு ஆண்டவரே அப்பா ஆபிரகாம் தன்னுடைய மகனை ஆண்டவரே அப்பா தேவன் சொன்னதுக்கு கீழ்ப்படிந்து கொண்டு போன பொழுதும் அவர் கேட்டார் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே கத்தி இருக்கு கயிறு இருக்கு ஆனால் ஆடங்கே என்று கேட்டார் அப்பா ஈசாக்கு. ஆனாலும் ஆண்டவரே அதை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் என்று தகப்பன் கூட்டிட்டு போன அந்த விசுவாசத்தை பெற்றோராகிய எல்லோரும் ஆண்டவரே பிடித்து கொண்டு பிள்ளைகளை ஆண்டவரே கர்த்தாவே தேவன் பாதுகாத்து கொள்ளுவார். செட்டையின் மறைவிலே வைப்பார். கர்த்தர் முன்னின்று யுத்தம் பண்ணுவார். யூத ராஜ சிங்கமாக நிற்பார் என்று பெற்றோர்கள் கலங்கி நிற்காத வண்ணம் ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே நீர் கர்த்தாவே 1000 பேரும் 10,000 பேரும் பிள்ளைகள் மத்தியிலே விழுந்தாலும் அதை தூக்கி மடங்கடிக்கப்பட்ட பிள்ளைகளை தூக்கிவிட நீர் வல்லவராக இருக்கிறீர் என்று ஆண்டவரே பெற்றோர் ஆண்டவரே ஆறுதலோடு சமாதானத்தோடு ஆண்டவரே அப்பா கர்த்தாவே உமக்கு முன்பாக ஆண்டவரே கர்த்தாவே நிற்க உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா நீர் செய்ய வல்லவர் ஆண்டவரே. பிள்ளைகளை ஆண்டவரே வருங்கால சமுதாயத்தை அழிக்க நினைக்கிற கெட்ட ஆவியானவர் ஆண்டவரே அப்பா நிலை குலைந்து அழிந்து போய் சங்காரமா போகும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆலயத்தில இருக்கிற பிள்ளைகளை சபையில இருக்கிற பிள்ளைகளை வழி தப்பி போக பண்ணும்படியான கர்த்தாவே எத்தனையோ காரியங்கள் ஆண்டவரே சபைக்குள்ளே பிசாசு போடுகிறது ராஜா. தகப்பனே அப்படிப்பட்ட இடர்கள் உருவாக்காதபடி பிசாசை கடிந்து கொள்ளுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய குடும்பம் உம்முடைய நாமம் ஆண்டவரே அப்பா. இந்த குடும்பங்கள் நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே செவிப்போம் என்று சொன்ன தெய்வமே உன் சந்ததி மேலும் உன் சந்தானத்தின் மேலும் என்ன ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தெய்வமே ஆண்டவரே இந்த பிள்ளைகளுடைய கவலைகள் துக்கங்கள் வேதனைகள் எல்லாவற்றையும் நீக்கி ஆண்டவரே அப்பா நீர் இந்த பிள்ளைகளுடைய எல்லைகளை விஸ்தாரமாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லா கவலைகளும் துக்கங்களும் எல்லாம் வீணென்று ஆண்டவரே எல்லாம் குப்பை என்று எண்ணத்தக்கதான அந்த சிந்தனையை நினைவை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நீர் ஒருவரே அப்பா உம்முடைய உள்ளங்கையில் வரைந்திருக்கிற தெய்வம் என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. நீர் ஜீவனை கொடுக்கிற தெய்வம் ஆண்டவரே. ஒப்பனே பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் என்ற அந்த சத்தியத்தை பிள்ளைகள் உணர்ந்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. அதை ஆண்டவரே உணர்ந்து கொள்ளாதபடி ஆண்டவரே அந்த உணர்வையே ஆண்டவரே பிசாசு எடுத்து போடாதபடி என் தேவாதி தேவனாகிய கர்த்தருடைய ஆவை பிள்ளைகளை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த வேளையில பிள்ளைகளை நிரப்புங்க ஆண்டவரே. ஆவி ஆத்துமா சரீரம் சிந்தனை இருதயம் எல்லாவற்றிலும் ஆண்டவரே இயேசுவின் இரத்தம் வழிந்தோடுவதாக ராஜா. வழிந்தோடட்டும் அப்பா. பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையிலே வருகிறதான எல்லா சத்துருவின் கிரியைகளும் மாமிசத்தின் கிரியைகளும் இச்சையின் ஆண்டவரே பாதைகளும் எல்லாம் ஆண்டவரே பிள்ளைகளை குடும்பத்தை விட்டு வெளிந்து கர்த்தாவே வெளியே ஏறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே
அழிந்து போய் சங்காரமா போகும்படியா ஜபிக்கிறோம் அப்பா. குடும்பமாக ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும். நானும் என் வீட்டாரும் வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லுகிறபடி பிள்ளைகள் சமாதான தாவரங்களிலே தங்கி பெற்றோருக்கும் அந்த ஆண்டவரை சமாதானத்தை கொடுக்கும்படியாக பெற்றோரை கவனித்து ஆண்டவரை பெற்றோருக்கு ஆறுதலாக ஆண்டவரை அவர்கள் வயது சென்ற வேளையிலே அவர்களுக்கு உணர்வை உண்டாக்காதபடி கோபத்தை உண்டாக்காதபடி ஆண்டவரை பிள்ளைகள் பெற்றோரை விட்டு விலகாதபடி ஆண்டவரை அவர்களுக்கு வேண்டிய காரியங்கள் அனைத்தையும் செய்து முடிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. நீர்தான் செய்ய வல்லவர் அப்பா. நீர் ஊடுருவி சென்று உம்முடைய 7 கண்களினாலே குடும்பங்களையும் பிள்ளைகளையும் பார்க்கிற தெய்வம் நீர் ஒருவரே தான் அப்பா. அந்த மேலான தெய்வத்திலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் அப்பா. தேவன் முன்னின்று வள்ளக்காடு வீராக நீர் முன்னின்று யுத்தம் பண்ணுகிற யூத ராஜ சிங்கம் ஆண்டவரே கர்த்தர் துணை நிற்பாராக ராஜா. தேவனே கர்த்தாவே எங்கும் ஆண்டவரே கொலையும் கொள்ளையும் மதுபானங்களும் ஆண்டவரே அப்பா சுடுகிறதும் ஆண்டவரே சிறைச்சாலையிலே இருக்கிறதும் ஆண்டவரே கர்த்தாவே காதல் என்று அந்த வலை வீசிலே வீணான அன்பிலே சென்று அதனாலே கொலைகள் செய்யப்படுகிறதும் ராஜா எல்லாம் அலங்கோலமான வாழ்க்கைக்குள்ளே போகிற பிள்ளைகளை பார்க்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு எல்லாமே கையுக்குள்ளே 5 விரலுக்குள்ளே அடங்கி இருக்கு ராஜா. அதை எல்லாம் உப்பை தெரிய வல்லவர் என் இயேசு கிறிஸ்து ஒருவரேதான் ராஜா. தகப்பனே நாகரீகம் அல்ல ராஜா. வேத சட்டமே எப்பொழுதும் ஆண்டவரே நிலை நிற்கும் நடத்தும் என்று சொல்லி அந்த பிள்ளைகள் விசுவாசிக்க கர்த்தர் அந்த இருதயத்தை ஞானத்தை விழிப்புணர்வை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த பிள்ளைகளுக்குள்ள இருக்கிறதான குருட்டாட்ட இருதயமாகிய அந்த இருதயத்தை எடுத்து போடும் ஆண்டவரே. கண்களிலே இருக்கிற அந்த சவுளுக்கு இருந்த அந்த செவில்களை எடுத்து போடும் ஆண்டவரே. பரிசுத்தமுள்ள கண்களாக பரிசுத்தமுள்ள வாழ்க்கை பரிசுத்தமுள்ள இருதயம் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு வரும்படியாக ஜெபிக்கிறோம். வேலைத்தலங்களிலே பாடசாலைகளிலே கலர்கள் பார்க்காதபடி ஆண்டவரே ஐரோப்பா ஆசியா என்று பார்க்காதபடி பிள்ளைகளுக்கு வேதனையை உண்டாக்காதபடி எல்லா இடங்களிலும் ராஜா சமாதானத்தின் தேவன் ஆண்டவரே வழி நடத்தப்படுவதாக ராஜா வழி நடத்தப்படுவதாகப்பா. ஆண்டவரே கர்த்தர் தாமே கூட இருந்து ராஜா பாதுகாத்து வழி நடத்தி காக்கும்படியாகவும் பெற்றோருக்கு ஆறுதலின் பிள்ளைகளாகவும் ஏசப்பா யாபேசின் எல்லையை பெரிதாக்கினது போல இன்றைக்கு பிள்ளைகளுக்கு எத்தனையோ கவலைகள் துக்கங்கள் உண்டுதான் ராஜா. ஆனாலும் அதை மேற்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் எல்லைகளை விஸ்தாரமாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விழிப்புணர்வை விஸ்தாரமாக்கும் ஆண்டவரே. ஞானத்தை விஸ்தாரமாக்கும் புத்தியை விஸ்தாரமாக்கும் அன்பு பலனும் தெளிந்த புத்தியினாலும் நிரப்புங்கப்பா. எப்பொழுதும் ஆண்டவரே தெளிந்த புத்தியை கொடுங்க ராஜா. படுக்கையிலே ஆண்டவரே பிசாசானவன் வீசாதபடி ஆண்டவரே ராஜாமத்திலும் தேவனை நோக்கி பார்க்க கர்த்தர் பிள்ளைகளுக்கு ஒரு கிருபை அளிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மூக்கிலே வரத்திலே பிள்ளைகள் எப்பொழுதும் உம்முடைய செட்டையின் மறைவிலே வைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவர் எங்களுக்காக சிலுவை சுமந்த அந்த சிலுவையின் நிழல் பிள்ளைகள் மேலும் குடும்பத்தின் மேலும் மிகவும் பாதுகாப்பான ஒரு நிழலாய் மாறும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே ஜெபம் கேட்டு நிற்கிறேன். எங்களுக்கு ஜீவனை கொடுத்தவங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன் 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 ஆமேன். மகளை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன். உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாங்க நேற்று அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட் சிஸ்டர், பிரைஸ் லார்ட். நீங்கள் வாலிப பிள்ளைகள் அந்த அன்று ஏலியும் குமாரர் பாவ செயல்களிலே அங்கு தேவனுடைய பலியை அவமதித்தார்கள். ஏலி பாவ காரியங்கள் செய்யும் போது குமார்களை அவர் தண்டிக்கவில்லை. இப்படிப்பட்ட காரியங்களினால் அங்கு பாவமும் பாவ காரியங்கள் பெருகினது. ஏனென்றால் திருச்சபை மக்களுக்குள்ளே விசுவாச பிள்ளைகளுக்குள்ளே அவர்களுடைய வாலிப பிள்ளைகளுக்குள்ளே அங்கு தேவனுடைய மகத்துவம் மகிமைகள் விளங்கக்கூடியதால் அங்கு சத்துரு அவைகளை மேற்கொள்ளாதபடி காத்துக் கொள்ளப்பட நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. துதியின் மத்தியில் வாசமாக இருக்கிற எங்கள் அற்புதமான தேவனே, இந்த அருமையான ஆண்டவரை ஜெப வேலைக்காக உமக்கு நன்றிகள் ஏறிருக்கிறோம். கர்த்தர் ராமே ஆண்டவரே, அப்பாண்ட நாளிலே கொடுக்கப்பட்ட ஆண்டவரே இந்த ஜெப குறிப்பு காப்பும்படி சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம்ப்பா.
கர்த்தர் இருக்க பெரிய காரியங்களை செய்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் எல்லாம் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளாய் ஆண்டவரை பரிசுத்தமாய் ஜீவிக்கும்படியாக ஆண்டவரை பாவ கரை அற்றவர்களாக ஆண்டவரை வாழ கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரை நித்தமாய் ஆண்டவரை உங்களுடைய வழியை பின்பற்றி வசனங்களை ஆண்டவரை அவர்கள் அறிந்து அதன்படியாய் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து வாழ கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரே இதோ ஆண்டவரே தன்னுடைய பாவங்களை ஆண்டவரே தன் பாவம் செய்யும் பொழுது ஆண்டவரே தன் தகப்பனும் தாயும் அதை ஆண்டவரே எடுத்து அவர்களுக்கு சொன்னால் அதை கவனமாக கேட்டு அதன்படி நடக்கிற பிள்ளைகளாய் இவர்களை மாற்றி ஆண்டவரே வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். தந்த தாய்களே ஆண்டவரே தூஷணம் ஆண்டவரே செய்து ஆண்டவரே அவர்கள் செய்கிற ஆண்டவரே நல்ல காரியங்கள் அவர் சொல்லுகிறதான நல்ல காரியங்களை அவர்கள் காது கொடுத்து கேளாதபடிக்கு ஆண்டவரே அப்பா சாத்தான் அடைத்திருக்கிறதான எல்லா விதமான ஆண்டவரே சூழ்ச்சியிலிருந்து அந்த பிள்ளைகளை விடுவித்து கரை அற்றவர்களாக வாழ கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வேளையில் ஆண்டவரே ஏலியினுடைய பிள்ளைகள் எப்படி ஆண்டவரே தன்னுடைய பாவத்தில் இந்த பிள்ளைகள் எல்லாம் அழிந்து போகாதபடிக்கு தேவனாகி கர்த்தர் இந்த பிள்ளைகளை ஆண்டவரே அப்பா பெரியவர்களுக்கும் ஆண்டவரே வசனத்திற்கும் ஆண்டவரே உபதேசம் செய்கிற போதும் ஆண்டவரே அதை கேட்டு மனம் திரும்பி ஆண்டவரே அவர்களும் ஆண்டவரே ஒரு நல்ல வழியில் வாழ ஆண்டவரே ஒரு காதிலே கேட்டு மறு காதிலே விட்டு விட்டு தன் ஆண்டவரே அவர்கள் நடந்த வாழ்க்கை பிரகாரமாக ஆண்டவரே பாவத்திலே ஆண்டவரை வாழ்ந்து ஆண்டவரை பரிசுத்தமானவர்கள் போல காண்பித்து தன் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிற அநேக இந்த வாலிப பிள்ளைகளை ஆண்டவர்கள் சமூகத்துக்கு கொண்டு வருகிறோம். வெளியிலே போலியாகவும் வீட்டிலே நல்ல பிள்ளைகளாகவும் வாழ்கிறதான அநேக பிள்ளைகள் ஆண்டவரை இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். கர்த்தாவே இந்த வாலிப பிள்ளைகள் தன் தகப்பனிடத்திலும் தாயிடத்திலும் நல்லவர்கள் போல நடித்து வெளியிலே அவர்கள் ஆண்டவரை நண்பர்களோடு சுற்றி திரிகிறதான வேளையில பாவமான காரியங்களிலும் அசுத்தமான தீங்கான காரியங்களிலும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு வீட்டுக்கு வருவது மட்டும் மத்தியில் அவர்கள் நல்லவர்கள் போல ஆண்டவர தன்னை காண்பித்துக் கொள்கிற அந்த போலியான வாழ்க்கையிலிருந்து இந்த பிள்ளைகளை விடுவித்து இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை உமக்கு ஏற்ற பிள்ளைகளால் இந்த சமூகத்தை ஆண்டவரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளால் அவர்களிடமும் உமோடு கூட இடைப்படுகிற பிள்ளைகளால் இந்த பிள்ளைகள் எல்லாம் மாற்றுங்கப்பா. இந்த சமுதாய ஆண்டவரை இப்படியா ஆண்டவரை போலியான வாழ்க்கையின் மூலமாக ஆண்டவரை அநேக சீர்குலைகள் ஏற்பட்டிருக்கிறது. அப்படியா ஏற்படாதபடிக்கு அப்பா இந்த பிள்ளைகள் எல்லாம் கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சிருக்கிறோம். கிறிஸ்துவராக இருந்தாலும் மற்ற பிரபஜாதிகள் இருந்தாலும் ஒரு கர்த்தாவே இந்த பிள்ளைகள் அது போல தீங்கான காரியங்களுக்கு நான் ஈடுபடுத்தி கொண்டு தன்னுடைய எதிர்கால வாழ்க்கையை ஆண்டவரை சிதைத்துக் கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளை நீரே நடத்தும்படியாக செபிக்கிற கர்த்தாவே இவர்களுக்கு ஆண்டவரை ஆலயத்தில நல்ல உபதேசங்களை ஆண்டவரை தருகிறதான ஆண்டவரை தேவ ஊழியக்காரர்களையும் சமூகத்துக்கு கொண்டு வருகிறோம். இந்த வாலிப பிள்ளைகளுக்கென்று இந்த வாலிப கூட்டங்களை நடத்தி அதன் மூலமா இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை மனம் திரும்பவும் தன்னை உணர்ந்து நாம் செய்கிற தவறு என்பது பல காரியங்கள் தவறு என்று உணர்ந்து தன்னை திருத்திக் கொள்ளவும் இப்படியான ஆண்டவரை இந்த வாலிப கூட்டங்களிலே இந்த பிள்ளைகளை ஈடுபடுத்தி கொண்டு அதிலே அந்த ஊழியத்தை உற்சாகப்படுத்தி இந்த பிள்ளைகள் எல்லாம் வழி தவறி போகாதபடிக்கு இந்த பிள்ளைகளை மனம் மாற்றி உத்தமமாய் ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சிக்கிறோம். கர்த்தர் அப்படியா நீ செய்ய போவதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறங்க தாவே. இந்த நாளிலும் ஆண்டவரை ஜெபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆண்டவரே உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்கள் வீட்டில் வாலிபர்கள் இருந்தால் என்றால் ஆண்டவரை அந்த பிள்ளைகளை எல்லாம் மனமாற செய்யுங்கப்பா. தன் தகப்பனுக்கும் தாய்க்கும் நல்லவன் கூட நடித்து தீங்கான காரியங்கள் வெளியில் வீட்டு செய்திருந்தான் அந்த தீங்கான காரியங்கள் ஒருவேளை இந்த மத்தியில் இருந்தால் அவர்கள் எல்லாம் நீக்கி போட்டு அந்த பிள்ளைகள் வீட்டிலும் வெளியிலும் எங்குமே பரிசுத்தமாய் வாழ்கிறதான வாழ்க்கையை தந்து வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம். ஜெபிக்க போகிற ஒவ்வொரு
சமூகத்துல கொண்டு வருகிறோம். அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தாவே தன் தகப்பனையும் தாயையும் கனப்படுகிறவர்களாக அவளை மாற்றுங்கப்பா. அப்படி மாற்றுகிறதான வேளையில அவளுக்கு நீடித்த நாளை நீ தந்த ஆண்டவர் சிறப்பிக்க போவதற்காய் உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். கர்த்தர் அப்படியா நீ செய்ய போற தயவுக்கு உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரத்தை வைக்கிறோம் கர்த்தாவே. இந்த வேலையில அந்த அருமையான செப வேலையை நடத்தி வருகிறதான அப்பா அருமையாக தேவ மனித ஆண்டவரை சகோதரரின் சமூகத்துல கொண்டு வருகிறோம். அவனை ஆசிரியங்க, நல்ல பலன் தாங்க, சுகத்தை தாங்க, கையிட்டு செய்யற வேலையை ஆசீர்வதித்து உயர்த்துங்க அப்பா. அநேக ஜாதி ஜனங்களுக்கு இவர்கள் ஆசீர்வாதமா இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆட்சிக்கிறோம். இவரோடு கூட இவருடைய மனைவி பிள்ளைகள், பேர பிள்ளைகள், மருவ பிள்ளைகள் ஆசீர்வதித்து இவர்கள் வாழ்வதற்கான இடத்திலே ஆண்டவரை உமக்கென்று சாட்சியா நிறுத்தி அநேக ஜனங்களுக்கு மாதிரியா இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆட்சிக்கிறோம். கர்த்தர் அப்படியா செய்ய போவதற்காக உங்க கோடான கோடி ஸ்தோத்திரம்பா. இந்த வேலையில ஆண்டவரே இந்த ஜெப வேலையை தொகுத்து வருகிறான் ஜானட் மகளையும் அவருடைய கணவனையும் அவருடைய மகளையும் மகனையும் இப்படி சமூகத்தில் கொண்டு வருகிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, உயர்த்துங்க அப்பா. உண்டார மறையிலே ஆண்டவரை மறைக்கு பாதுகாத்து கொண்டு வழிநடத்தும்படி ஆய்ச்சிருக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்ய போவதற்காக உங்க கோடான கோடி ஸ்தோத்திரம்பா. துதியும் கனமும் மகிமை யாவற்றை ஆண்டவரே ஒருவருக்கே எடுக்கிறோம். ஏசு கிறிஸ்து என்ற விலையேற பெற்ற நாமத்தினால் இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நிர்மலாமரி அவர்களை வரவேற்று கொண்டு மனோவா தன்னுடைய பிள்ளை வளர்க்க அங்கு தேவனிடத்திலே கேட்டு விசாரித்து வளர்த்தார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அதே போல இந்த காலத்து பெற்றார்களும் தங்களுடைய பிள்ளைகளை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து தேவனை கேட்டு அவர்களை வளர்க்கக்கூடிய ஒரு கிருபையை அவர்களுக்குள்ளே வர கொடுக்க வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க. எங்கள் மகன் இன்றைக்கு எங்க வீட்டுக்கு வருகிறார். அவர் ரெயினுகள் இங்காலே எங்கள் இடத்திலே ரெயினுகள் இருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு பிரச்சனை இருக்காது, எங்களோட மகன் இடத்துல பிரச்சனை இருக்காது. ஏன்னா இங்காலே பிரச்சனைகள் இருக்குது. இன்றைக்கு ரெயின் இல்லை, எங்கள் பேசுறது எங்களுடைய இடங்கள்ல ரெயினோ எதுவுமே இல்லை. அவங்க போராட்டங்களாய் இருக்கிறது. ஆகவே இதற்காக மகனுக்காகவும் கொஞ்சம் பண்ணிக்கொள்ளுங்கள். கர்த்தர் அவர் கூட இருந்து வழி நடத்த வேணும். அவர் சுகபலனாய் வந்து சேர வேணும் என்று சொல்லி ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ராஜா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நல்ல தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம்ப்பா. அந்த நாள் முழுவதுமாய் தெய்வீக பிரசன்னம் எங்களை தொடர்ந்து வரும்படியாய் எங்களை தாழ்த்தி உமது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. மட்டுமாய் ஜெபித்த எல்லா காரியங்களுக்கும் நாங்கள் பதில்களை எதிர்பார்த்து இன்னுமாய் கூட அப்பா விசுவாசத்தோடு உமது பாதத்திலே நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். கர்த்தர் இந்த ஜெபங்களை எல்லாம் கேட்டு நீர் ஆசீர்வதித்து என்றும் ஆமேன் என்றும் வழி நடத்துகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்போது கூட ஆண்டவரே கொடுக்கப்பட்டதான ஜெப குறிப்புக்காய் உமக்கு ஸ்தோத்திரப்பா. இந்த நாள்ல வாலிபர்களுக்காக ஒவ்வொருவரும் விசுவாசத்தோடு ஜெபித்து ஜெபங்கள் எல்லாம் கேட்டு வாலிபர்களின் வாழ்க்கையிலே அவர்களை நீர் கர்த்தர் அப்பா பெருக செய்து அவர்களை நீர் வழி நடத்தும்படி ஒப்பு கொடுக்கிறோம். மனோவாவுக்கு எப்படி தன் பிள்ளையை வளர்க்க வேண்டும் என்று சொப்பனத்திலே அப்பா தரிசனத்திலே பேசினீரே, அதே போல அவர்கள் வளர்த்தார்கள் அல்லவா. ஆண்டவரே, அவன் பிசாசுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டியவன், அவன் ஆசீர்வாதமாக இருக்க முடியவில்லை தகப்பனே. அப்படியாக ஆண்டவரே, பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து வாழவும் அவர்கள் சொல்லை கேட்கவும் தேவன் இந்த நாளிலே ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறப்பா. எவ்வளவு ஆசைப்பட்டு இந்த தாய் தகப்பன் அந்த மகனுக்கு எத்தனையோ நெல் போதனைகளை சொல்லியும் அவர்கள் சரியான வழியிலே சில நேரங்களிலே வழி நடத்துவதை மறந்து விட்டார்கள் அப்பா. அதனால அவனுடைய வாழ்க்கை, சிம்சோனுடைய வாழ்க்கை அப்பா வீணுக்கும் விருதுக்கும்
அவன் 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 அபிஷேகத்தை எல்லாம் இழந்து நின்று விட்டானப்பா. அப்படியா இல்லாதபடிக்கு தாய் தகப்பன் சொல்கிற எல்லா வார்த்தைகளையும் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து இந்த நாள்ல வாலிப பிள்ளைகள் எல்லோருமா தேவன் நீர் வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறப்பா. பெற்றோர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க. சொல்லி கொடுப்பது மட்டுமல்ல, அவர்கள் சரியான வழியிலே நடக்கிறார்களா, பாதையிலே போகிறார்களா என்று பார்க்கவும் சிறு வயது முதல் கொண்டப்பா வேதத்தை வாசிக்க, தியானிக்க, ஜெபிக்க, அது போன்ற நற்காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் அவர்களுக்கு சொல்லி தரும்படியாய் ஆண்டவரே பெற்றோர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க. பிள்ளை ஆண்டானை நடத்த வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விட்டு விலகாதிருப்பான் என்று சொல்லி இருக்கிறபடி ஆண்டவரே அவர்கள் முதிர் வயதிலும் விட்டு விலகாதபடிக்கு இருக்க அந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் தேவன் நீங்க இருதயத்திலே வைத்து வைக்கும்படியாய் ஜெபிக்கிறப்பா. தியாக பெற்றோர்கள் எல்லா பிள்ளைகளையும் தேவனுக்கென்று ஒப்பு கொடுத்து தேவனுடைய கிருபையை வரங்களை கேட்டு அந்த பிள்ளைகளுக்காக இரவும் பகலும் அதிகாலையிலும் ஜெபிக்கிற ஒரு நல்ல ஜெப ஆவியை நீர் ஊற்றும்படியா இந்த நாளிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா. உமக்கு சோத்திர. பெற்றோர்கள் படுகிறதான வேதனைகள் இந்த நாளிலே கொஞ்சம் மஞ்சம் அல்ல தகப்பனே. அவர்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து கவலைப்பட்டாண்டவரே அவர்களுக்காகவே அவர்கள் மாறப்படுகிறார்கள். இருந்த போதிலும் வழி விலகி போயிருக்கிற எல்லா வாலிப பிள்ளைகளும் மறுபடியும் ஒரு விசை கூட ஆண்டவரே உமது பாதப்படிக்கு வர மண்டையிலே மண்டையிலே கிட்டி சேர கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மற்றபடியாய் கூட நீர் இந்த நாள்ல வாலிபர்களின் வாழ்க்கை எல்லாம் ஆசீர்வதித்து பெற்றோர்களுக்கு அவர்கள் கீழ்ப்படிந்து நடக்க தேவன் தாமே நீர் உதவி செய்யுங்க. சத்துருவானவன் எந்த ஒரு விதத்திலே அவருடைய வாழ்க்கையிலே விளையாடாதபடி பிள்ளைகள் அதனை அறிந்து கொண்டு ஆண்டவரே பரிசுத்தமாய் வாழ்ந்திருக்க கர்த்தர் நீர் கிருபை செய்யும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்படியே நீர் சேர்த்துக்காய் நன்றி செலுத்திக்கணும்ப்பா. ஒரு விசை கூட ஆண்டவரே நாங்கள் இந்த வேலையிலே ஜானட் மகளின் மகனை ஒரு கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. இந்த வாலிப மகன் தூரத்திலே வேலை செய்கிற மகன் அவனை போல இந்த நாளில் திரும்பி வந்து கொண்டிருக்கிற வேலையிலே கர்த்தர் போக்கையும் வரவை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன வார்த்தையின்படி மகனுடைய பாதைகளில் எல்லாம் ஆண்டவரே நீர் நெய்யாக பொழிய செய்வீராக அப்பா. வழியிலே தூதர்களை வைத்து நீர் பாதுகாத்து கொள்ளுங்க. உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கரங்களில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்ற வார்த்தையின்படி மகனை ஆண்டவரே தேவ தூதர்கள் கரங்களிலே ஏந்தி கொண்டு வந்து தாய் வீட்டை அடைய கிருபை செய்யுங்கப்பா. தாய் தகப்பனும் சகோதரியும் ஆண்டவரே சமாதானத்தோடு இந்த மகன் வீட்டிலே வந்ததை கண்டு உமது நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்கப்பா. ஒன்றும் உங்களை சேதப்படுத்துவதில்லை, பாதாளத்தின் வாசல் உங்களை மேற்கொள்ளாது என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே மகன் சுமூகமாய் சந்தோஷமாய் சமாதானத்தோடு ஆரோக்கியத்தோடு வீடு வந்து சேரவே கிருபை செய்யறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இப்படியே நீர் செய்யறதுக்காய் நன்றி ராஜா. ஒரு விசை கூட சங்கமம் ரேடியோவை முத கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இதனை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா, அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், மருமக்கள், சொந்த பந்தங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. குடும்பங்களில் இருக்கிறதான வாலிப பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிங்கப்பா. அவர்கள் எல்லாரும் எழுந்து உமக்காய் பிரகாசிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. அப்படியே இந்த சங்கமம் ஊடகத்திலே இணைந்து பணிபுரிகிற ஒவ்வொரு ஊழியரையும் அவருடைய குடும்பங்களையும் அவர் குடும்பங்களில் இருக்கிற வாலிப பிள்ளைகளே அவ்வளவு விதமாய் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தை தொகுத்து வழங்குறதான மகள் ஜானட்டை ஒரு விசை கூட முத கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய கணவனையும் அப்பா மகனையும் மகளையும் ஆசீர்வதிங்க. இந்த நாளின் பிரயாணங்களை எல்லா தேவன் நீங்க ஆசீர்வதித்து அப்பா நீரா தேவ தூதர்கள் மூலியமாய் மகனை வீட்டுக்கு அழைத்து வர கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நாமம் மட்டும் உயர்ந்திருப்பதாக ராஜா. அப்படியாக ஜெபித்த யாவருக்காய் நன்றி செலுத்துகிறோம். இனி ஜெபிக்க வருகிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. விசேஷமா ஏமி புஷ்பராஜ் சகோதரியை தேவன் நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே. இந்த மகள் ஆண்டவரே அநேகருக்காய் தினமும் ஜெபிக்கின்ற அந்த ஜெபங்களை எல்லாம் கேட்டு தேவன் தாமே நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த மகளுடைய குடும்பத்தையும் மகள் உமக்கு செய்த ஊழியத்தையும் தேவனையும் நீர் ஆசீர்வதித்து பன்மடங்காய் பெருக செய்வீராக. அப்படியாக தேவன் செய்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு ஒருத்தர் பேரடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையை பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமென். ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம்.
நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் உங்கள் பிள்ளைகள் பேரப்பிள்ளையோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். உங்கள் அனைவரையும் அப்படியே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். நான் ஜெபத்தோடு கூட முடிச்சு கொள்கிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் இருந்து நாளும் தகப்பனே, தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் நடத்தி தந்தீரப்பா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் வந்து உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரை ஜெபித்தார்கள். ஆண்டவரே, இந்த வாலிப யுவதிகளுக்காய் அவர்களுடைய ஆண்டவரே கத்தாவே சீரழிவையும் காண்கிறீர் கத்தாவே. ஆண்டவரே, அதிலிருந்து அவர்கள் விடுதலையாக்கப்பட்டு ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நிற்கக்கூடிய ஒலிப மாசல்ல நிற்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றுங்கப்பா. அவருடைய இருதயங்கள் சிந்தைகளை ஆண்டவரே கத்தாவே உம்முடைய வல்லம ரங்கட்டும் ஐயா. ஆண்டவரே கத்தாவே அவர்கள் பரிசுத்தப்படட்டும், பக்குவப்படட்டும், அங்கீகரிக்கப்படட்டும். ஆண்டவரே அப்பா உம்முடைய சத்தியத்தை அறிய சத்தியம் விட்டுதலையாக்க பெரிதான காரியத்தை ஆண்டவரே இந்த 5 கண்டத்தில் வாழும் ஒவ்வொரு வாலிப ஜோதிகளுக்காய் நாங்கள் கெஞ்சுகிறோம் கத்தாவே. ஆண்டவரே தேவனே, நீர் கண்ணோக்கி பார்த்து கத்தாவே ஒவ்வொரு ஆதனிலும் ஆண்டவரே பிள்ளைகள் நின்று கத்தாவே ஆண்டவரே உம்மை துதிக்கிற துதி அவர்கள் நாவிலே வைப்பீராக கத்தாவே. ஆண்டவரே முழு மனதோடும் முழு ஆவியோடும் முழு பலத்தோடும் அவர்கள் உம்மை சேவிக்கிற ஒரு வாலிப சமுதாயமாய் நீர் மாற்றும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். எங்கெங்கெல்லாம் எந்தெந்த நாட்டில் எல்லாம் ஆண்டவரே அப்பா அந்த வாலிபர்கள் ஆண்டவரே சேதப்பட்டு போத வஸ்துக்கும் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே தகப்பனை தீமையான வழிகளுக்கும் தீய நட்புகளுக்கும் தீக்கணைகளுக்கும் ஆண்டவரே ஆண்டவரே சேதப்பட்டு கொண்டு இருக்கிறாளோ அந்த இடத்திலே எல்லாம் அந்த மனசு பிள்ளைகளை கட்டாவே நீர் மனந்திருப்பும் ஐயா. இன்றைக்கு எத்தனை ஆண்டவரே தாய் தகப்பன் கண்ணீர் வடிச்சு கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே வேதனையிலே தவிக்கிறார்கள் கத்தாவே. இவர்களுக்கெல்லாம் ஒரு விடுதலை உண்டாக்க உம்மால மட்டும்தான் முடியும் ஐயா. ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே எங்கள் வீடுகள்ல இருக்கிறோம் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காய் நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. லேசியானாக்காய் மனைவி பிள்ளைகள் சந்ததி அவர்கள் வீட்டிலே இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நாங்கள் செபிக்கிறோம். என் தேவனே அவர்களை நீர் நடத்தி செல்லும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே அவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். சங்கமவானல்ல ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஆண்டவரே கர்த்தாவே அவர்கள் வீடுகள்ல இருக்கிற ஒவ்வொரு வாலிப யுவதிகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் நல்வாழ்வுக்காக நல்வழிக்காக நல்ல நெறிகளை கற்றுக்கொள்ள கர்த்தாவே இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அப்படியாய் கர்த்தாவே கலாசீலன் வீட்டிலே இருக்கிற ஆண்டவரே பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் நடத்தி செல்லும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் கரம் பிடிக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னென்ன தேவையோ கர்த்தாவே ஆண்டவரே அண்ணன வாஞ்சியோ கர்த்தாவே இந்த வாலிய பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்தும் ஐயா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் பொறுப்பேறும் ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் பேர் பேரா குடும்பம் குடும்பமா சந்ததி சந்ததியா சந்திக்க வல்லவரப்பா. இந்த யூத்த நாடுகளிலே ஆண்டவரே ரத்தம் சிந்து காரியங்களிலே கர்த்தாவே நீக்கிற வாலிப பிள்ளைகள் அதனால் தாய் தகப்பன்கள் கண்ணீர் வடிக்கிற காரியங்கள் எல்லாம் அழுகையும் புலம்பல்களும் மாறட்டும் ஐயா. சந்தோஷம் வரட்டும் ஐயா. தேசங்கள் நாட்கள் ஜனங்கள் கர்த்தாவே கண்டங்கள் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீர் சந்திக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே இன்றைய நாள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஏமிக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளையோடு கூட இருப்பீராக, பிள்ளையுடைய ஜெபத்தை கேட்பீராக ஆண்டவரே. இன்னும் எடுத்து பயன்படுத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைய நாளும் பிள்ளை ஆண்டவரே கர்த்தாவே இருக்கிற இடத்திலே கர்த்தாவே ஆண்டவரே என்னென்ன காரியமோ பிள்ளை ஆசீர்வதித்து உயர்த்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே ஆண்டவரே பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தருக்காக ஒவ்வொரு ஊழியம் செய்கிற ஒவ்வொருத்தருக்காய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எல்லாரையும் நீர் வழி நடத்த வேணுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. நீங்கள் ஆண்டவரே என்னுடைய மகனோடும் கூட இருப்பீராக ஆண்டவரே. போக்குவரத்துகள் சீரடிய கர்த்தாவே, குணமடைய கர்த்தாவே ஆண்டவரே நீர் உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சித்தங்கள் திட்டங்கள் விருப்பப்படி ஆண்டவரே பிள்ளைகளை நடத்தி செல்லும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்திலே வேண்டிய நாளை ஒப்பு கொடுக்கிறோம். சகல துரிய மகிமை உமக்குரியதப்பா, உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமீன், ஆமீன். இதுவரை நேரமும் தொகுத்து வழங்கிய சௌரி ஜனட் அவர்களையும் இணைந்து ஜபித்த ஒருவரையும் கத்தர் காண்கிறார். கத்தருடைய கரத்திலே உபயோகிக்கிறோம். வாரத்தின் இறுதி நாளில் வந்திருக்கிறோம். நாங்கள் திரும்பமாக
அடுத்த திங்கட்கிழமை இணைய இருக்கிறோம். அதுவரையும் கர்த்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி அதை வேளையிலே மற்றவர்களுக்காக ஒருவருக்காக ஜெபித்து ஆசீர்வதித்திருக்கிறீர்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒருவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். வாரத்தின் முதல் நாளிலே சபையிலே காணப்படுகின்ற பொழுதும் கர்த்தருடைய கரந்தானே கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக என்று வாழ்த்தி கொண்டு நாங்கள் இந்த வேளையில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறோம். அந்த ஜெபங்களை கர்த்தர் கேட்டார் என்ற அந்த விசுவாசத்தோடு, பதில் தந்தார் என்ற அந்த விசுவாசத்தோடு வழிநடத்தப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. தொடர்ந்து நாங்கள் வீக்கெண்டிலும் ஜெபங்களோடு இணைந்திருப்போம். இந்த வேளையிலும் இந்த ஜெபங்களை நினைவு கூர்ந்து செல்கின்ற பொழுதும் போகின்ற பொழுதும் போகின்ற பொழுதும் வருகின்ற பொழுதும் நித்திரை கொள்ளுகின்ற பொழுதும் கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. எங்களுடைய சகோதரி வினோ இணைந்திருக்காக. பிரைஸ்லோட்டமா பிரைஸ்லோட்டமா நீங்கள் ஜெபிக்க போறீங்களா? சகோதரி ஜனத் ஜெபத்து ஓகேயாமா? கொஞ்சம் ஜெபிக்கிறேன். ஆமீன். சகோதரி ஜனத் அவர்கள் ஜெபத்தை ஏற்படுங்கம்மா. நீங்கள் மாதிரி பிள்ளைகளுக்காக இன்றைக்கு நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே நீங்கள் பிள்ளைகள் கர்த்தரால் கொடுக்கப்பட்டது ஏசாயா 8:18 படி, இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலிலே அடையாளங்களும் அற்புதங்களுமாய் இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தேவ பிள்ளைகள் தேவனோடு கூட இருந்து அவர்கள் அடையாளங்களாயும் அற்புதங்களாயும் இருக்கக்கூடியதாய் தேவ ரட்சிப்பு அவர்களுக்குள்ளே பெரிதாகும்படி அங்கு எல்லாருக்கும் மேலான தேவனை அவர்கள் சேவிக்க கூடியவர்களாய் மாற்றும்படி நீங்க ஜெபத்திலே வழி நடத்தணும். எனக்கு கொஞ்சம் மேலாம இருந்தது, படுத்து இருந்துட்டு நினைச்சு கொள்ளுங்க. இப்பதான் பார்த்தேன் போனேன். ஆமாண்டவரே, மகான்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த தகப்பனே, இறைவா, இன்றைய நாளை தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, இன்றைய நாளிலும் எங்களோடு கூட இருந்து எங்களோடு இடைப்படுகிறதுக்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. ஜீவனை தந்தீங்களே, ஜீவனை காத்தீங்களே ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா தகப்பனே, மட்டுமாக நடத்தினே பினேசுவே, இனிமேலும் எங்களை நடத்தி எங்களை அப்பா இந்த தீங்கு நெருங்காதபடி நீங்கள் காத்து வழி நடத்த போறதுக்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, ஆவியானவரே, இன்றைய நாளிலும் வாலிபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஒருமித்து வந்திருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த வாலிப பிள்ளைகளை நீங்கள் உம்முடைய தழும்பு கொண்ட கரங்களினால் இந்த நாட்களில் கழுவி ஆண்டவரே, தொட்டு ஆண்டவரே அப்பா இந்த பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து நடத்தி கொள்ளுங்க ஆண்டவரே. ஆவியானவரே, இந்த பிள்ளைகளை இந்த தீங்கு நெருங்காதபடி எந்த சத்துராதியும் இந்த பிள்ளைகள் அப்பா இந்த பிள்ளைகளை தொடராதபடி என் தேவனே, இந்த பிள்ளைகளை நீங்கள் காத்து நடத்துங்க ஆண்டவர். உம்முடைய கிருபைக்குள்ள இந்த பிள்ளைகளை மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவர். இந்த பிள்ளைகளை ஆண்டவரே, ஆவியானவரே, உம்முடைய கரம் தொடுவதாக என் தேவன். இந்த பிள்ளைகளை நீங்கள் காத்து நடத்துங்க ஆண்டவர். பிள்ளைகளை பொறுப்படுங்க ஆண்டவர். போக்கிலும் பெறத்திலும் எல்லாவற்றிலும் கூட இருந்து அப்பா இந்த பிள்ளைகளை நீங்கள் காத்து நடத்துங்க ஆண்டவர். தேவனே கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவர், இனி வருங்காலங்களில் சுவிசேஷம் சொல்கிற வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே. கர்த்தாவே, ஆவியானவரே, இந்த வாலிப பிள்ளைகள் அவைகளை அறியாமல் செய்கிற சகல எல்லா பாவ சாபங்களிலிருந்தும் என் தேவனே, இந்த பிள்ளைகளை நீங்கள் ஒரு விசை மன்னித்து அப்பா உம்முடைய கரங்களினால் அணைத்து ஆண்டவரே, சமாதானத்தை நிறைவை கொடுத்து காத்து நடத்துங்க ஆண்டவரே. அப்பா இந்த பொல்லாங்கான உலகில் அப்பா இந்த பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து நடக்கிறது அப்பா நடக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். தேவனே, இந்த பிள்ளைகள் ஆண்டவரே கர்த்தாவே, உம்மை விட்டு விலகாதபடி அப்பா உம்முடைய கிரியைகளை விட்டு விலகாதபடி ஒவ்வொரு வேளையிலும் தகப்பனே உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளா அப்பா தகப்பனே என்று நோக்கி கூப்பிடுகிற
பிள்ளைகளாக, மகன்களாக, மகள்களாக என் தேவனே, இந்த பிள்ளைகளை நீங்கள் ஆட்டி தேட்டி அப்பா நீங்கள் மாற்றி போடுங்க ஆண்டவரே. ஆவியானவரே கத்தாவே, இந்த பொல்லாங்கான உலகிலிருந்து மீட்டுக் கொள்ளுங்க ஆண்டவரே. சத்துராவின் பிடியிலிருந்து தத்தளித்து போகிற இந்த பிள்ளைகளை நீங்கள் மீட்டுக் கொள்ளுங்க ஆண்டவரே. நோயினால் பாதிக்கப்பட்டு வேதனையோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் மீட்டுக் கொள்ளுங்க ஆண்டவரே. சமாதானம் இல்லாமல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சமாதானத்தை கொடுத்து காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா தகப்பனே, பெற்றோர்கள் வேதனையோடும் கண்ணீரோடும் இருக்கிற இந்த பிள்ளைகளினால் படுகிற பாடுகள் எல்லாவற்றையும் காண்கிறீர்கள் ஆண்டவரே. தகப்பனே கத்தாவே, இந்த பிள்ளைகளை நீங்கள் ஒரு விசை கண்ணோக்கி பார்த்து அப்பா எல்லாவற்றிலும் கூட இருந்து நடத்துங்க அப்பா. தேசத்தில் உள்ள சகல சகல வாலிப பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் தேவனே. பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. எந்த பிள்ளைகளும் புறம்பான பிள்ளைகள் இல்லை ஆண்டவரே. எல்லா பாஷைக்கார வாலிப பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே தருகிறேன் தகப்பன். எல்லா பிள்ளைகளை நீங்கள் அணைத்து எல்லா பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவர். உம்முடைய சித்தம் போல அவர்கள் செய்கிற காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கூட இருந்து நடத்துங்க ஆண்டவர். காத்து கொள்ளுங்க ஆண்டவர். நன்றி ஆண்டவர். தகப்பனே, இன்றைய நாளிலும் தகப்பனே கத்தாவே, இந்த சங்கம வானொலியை நடத்து இந்த குடும்பத்தோடு கூட இருந்து அப்பா நீங்கள் வழி நடத்துங்க ஆண்டவரே. அப்பா, எந்த தடைகளோ தடங்களும் இல்லாதபடி இன்னும் அதிகமான ஆத்துமாக்கள் வந்து இந்த இடத்துல ஜெபிக்கும்படியான கிருபையை இந்த சங்கம வானொலிக்கு தாங்க ஆண்டவர். கத்தாவே, ஆவியானவரே, குடும்பத்தை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவர். குடும்பத்தில் உள்ள வாலிப பிள்ளைகளை காத்து கொள்ளுங்க ஆண்டவர். எல்லாவற்றிலும் கூட இருப்பவரே, துதி கன மகிமைக்கு பாத்திரரே, அந்த குடும்பத்தை நீங்கள் வழி நடத்தி காத்து கொள்ளுங்க. நன்றி ஆண்டவர். இந்த சங்கம வானொலியை நடத்துகிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கரம் கூட இருப்பதாக, ஜனத்தக்காவோடு கூட இருப்பதாக, வந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தோடு கூட இருப்பதாக. நன்றி ஆண்டவரே. என்னை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் மகளை உம்முடைய இருக்கிற தாள மூடி அணைத்து பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவர். சோஸ்திரமான எல்லா துதிகனமாகுமே எமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன். எங்கள் ஜபங்களை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி வினோ. கர்த்தர் உங்களோடும் பிள்ளையோடும் எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன், ஆமீன், ஆமீன். இணைந்து ஜபித்த உங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக வாழ்த்தி கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். காட் பிளஸ் யூ. ஆமேன், ஆமேன். திங்கட்கிழமை சந்திப்போம். அதுவரை இந்த வசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தரை கரத்தில் உங்களை எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இதுவரை நேரமும் உலக நாடுகளுக்காக, விசேடமாக இலங்கைக்காக, வாலிபர்களுக்காக ஜபித்து ஆசீர்வதித்தார்கள். கர்த்தர் தாமே அந்த ஜபங்களை கேட்டார். அந்த விசுவாசத்தோடு கர்த்தர் எல்லா ஜபங்களையும் ஒப்புவிப்போம். ஆமேன்.